இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு முறிந்தவர்களை மீட்டெடுக்கும் மேசியா. வசனம் ஏசாயா 42:3. அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இதே வசனம் மத்தேயு 12:20 கூட நம்ம பார்க்க முடியும். நாணல் என்பது புல் போன்ற தோற்றமுடைய ஒரு தாவரம். அது ஈர நிலங்களில் வளருமா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருந்த நம்பிக்கை இழந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஜனங்கள் தோல்வியில் அவமானத்தில் அடிமைத்தனத்தில் இருந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ளம் பார்த்தீங்கன்னா முறிந்த நிலை போல இருக்கிறது பாருங்க. ஆனால் இங்கே தேவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார். நெறிந்த நாணலை முறியாமலும். நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அந்த நான் உங்களுக்கு ஆறுதல் அளித்து உங்களை மீட்டு உங்கள் சமீபத்தில் நான் இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று வாக்குரைக்கிறார். சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இன்றைக்கு உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? இல்லை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? நெறிந்த நாணலை போல இருக்குதா உங்கள் வாழ்க்கை? கர்த்தர் சொல்லுகிறார், நான் சமீபமாக இருந்து உங்களை ரட்சிக்கிறேன், உங்களை காப்பாற்றுகிறேன், உங்களை வழிநடத்துகிறேன், உங்கள் தேவைகளை நான் சந்திக்கிறேன் என்று வாக்குரைக்கிறார். வாங்க, விசுவாசிகளாக நாம் தடுமாறும் போது நொறுங்கிய நாணலை போல தேவன் நம்மளுடைய பலவீனங்களை கண்டு பாருங்க நம்மை பலப்படுத்துகிறாரு. அப்படியே விட்டு விடுறது கிடையாது. அதான் சொல்றாருப்பாங்க, முறியாமலும் அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த மங்கி எரிகிற திரி அப்படின்னா ஒரு விளக்கு பாருங்க, எண்ணெய் ஊற்றி அதில் அந்த ஒரு நூல் மாதிரி வைப்பாங்க, காட்டன் துணி, அதில் நெருப்பை கொளுத்துவாங்க. அப்போ அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அந்த திரி அழகாக எரியும் பாருங்க. அப்போ அது எப்போ மங்கி எரியும்னா அந்த விளக்கில் எண்ணெய் இல்லை காலி ஆயிடுச்சுன்னும் போது அந்த இடத்துல என்னாகும், அந்த நெருப்பு அணையிற சூழ்நிலையில் இருக்கும் பாருங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் என்னுடைய வாழ்வில் நான் ஒரு பெரிய நஷ்டத்தை நான் சந்திச்சிட்டேன், என்னோடய சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனம், என் லைஃப் அவ்வளோதான், நான் இதோடு முடிஞ்சுது, இதுக்கப்புறம் என்னால் வாழவே முடியாது, இதுக்கப்புறம் நான் இதுலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் நான் இருக்கிறேன், நான் யாரை பெருசாக நம்பினனோ அவங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க, ஒரு தனிமையில் இருக்கிறேன், அவமானத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன், என்னுடைய ஜெப வாழ்க்கை தளர்ந்து போய் இருக்கிறது, என் விசுவாசம் குறைந்து போய் இருக்கிறது அப்படின்னு தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களோடு தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எண்ணெய்ன்றது ஒரு அபிஷேகம் பாருங்கள். அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு நிரப்பி உங்கள் மங்கி எரிகிற அந்த விளக்கை பாருங்கள், அந்த அபிஷேகம் நிறைந்து அந்த விளக்கு அணையாமல் தேவன் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் பாருங்க, நம்மளால இந்த பூமியில சாதிக்க முடியாது, வாழ முடியாதுன்னு கொண்டு வர எண்ணங்கள்லாம் பிசாசுடையது பாருங்க. நம்மளுடைய மைண்டு தான் பாருங்களேன் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் நம்ம மெடிடேட் பண்ணி தியானித்து கர்த்தர் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சுதந்திரித்து கொள்ள வேண்டும் பாருங்க. அவருடைய நியாயத்தை பாருங்க, அவர் சொல்றாரு, நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார், இல்லை நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இந்த நியாயம் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த விடுதலை, அந்த மீட்பு, அந்த சுகம், இல்லை இது எல்லாமே நம்மளுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவாராம், நம்மளுக்கு நிறைவேற்றுவாரான். அதை வெளிப்படும் நம்ம வாழ்க்கையில பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து வரையும் பாருங்களேன், நோயாளிகளை குணமாக்குறாரு, பாவிகளை அவர் நிராகரிக்கவே இல்லை. அவங்க பாவிகளுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி மீட்டெடுக்கிறார். அவர்களை மீட்டெடுக்கிறார், உடைந்தவர்களை மீட்டெடுக்கிறார், நொறுங்குண்டவர்களை அவர் மீட்டெடுக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தா 9வது வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும், 9லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாரிபத் விதவை எலியா போய் போகிறாரு. அவர் கேட்குறாரு, எனக்கு அப்பம் கொண்டு வான்னு. அவர் சொல்கிறா, எனக்கு ஒரு பிடி மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக நான் இப்போது 2 விறகு எடுத்து நான் போய் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறா. ஆனால் எலியா பாருங்களேன், எலியாக்கிட்ட தேவன் சொல்கிறாரு, நீ போ அந்த இடத்துக்குன்னு. அப்போ தான் பாருங்கள் இந்த காரியங்கள் நடக்குது. அப்போது உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பாருங்களேன், ஒருவேளை என் வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்கன்னா தேவன் ஒரு எலியாயை போல் ஒருத்தர் அனுப்புவார்ப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். எலியா சொல்கிறாருப்பாங்க, பயப்படாத, நீ போய் என் வார்த்தையின்படி எனக்கு ஒரு சிறிய அடையை ஆயத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலான்னு சொல்கிறாரு.
அந்த டைமில் பாருங்க 1 ராஜாக்கள் 17:14 கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, அதன்படி அவ பூரா செய்து கொண்டு வரா. பாருங்க, எலியா சொன்ன வார்த்தையின்படி பானையில மா செலவழிந்து போகல, கலசத்தில் எண்ணெய் குறைந்தும் போகல. நம்ம மைண்டு தான் பாருங்களேன், ஏர்த்லி மைண்டாக தான் நினைக்கும் பாருங்களேன். எப்படின்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவுமே வழியே இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்னால் மீண்டே வர முடியாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டு நிலையில் நான் மாட்டியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இனி நன்மையே நடக்காது என்ற ஒரு ஏர்த்லி மைண்ட் செட்டில் இல்லாமல் நம்மலாம் ஒரு ஹெவன்லி மைண்ட் செட்டில் என்ன பண்ணோம், நம்ம இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த வசனத்தை நம்ம படித்து என்ன பண்ணோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நம்பணும். பாருங்கள், ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நெறிந்த நாணலை போல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அது முடியவது இல்லை என்று நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம். எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே விசுவாசிக்கிற நிலைகள் ஆண்டவரே மங்கி எரிகிற திரியை போல இருந்தாலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அது அபிஷேக தைலத்தினால் ஊற்றி அதை அணையாமலும் எங்கள் வாழ்க்கையில் பிசாசு அழிக்கவோ கொல்லவோ திருடவோ அவன் எந்த திட்டம் வைத்தாலும் ஆண்டவரே அவன் மீது ஆண்டவரே உம்முடைய நீதியை நிலைநாட்டி ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை நீ தந்து அருளுகிறீர் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.